ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா பையன் வேர்ல்டு. நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வேறு ஒரு மெஷர்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறதும் மே ஃப்ளவர் கட்டிங் மெத்தடு தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தனியாக ஒரு பேப்பரில் போட்டு காட்டிட்டு அப்படியே நான் உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டும் ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து, ப்ளவுஸோட லென்த்தும் 13 தான். அதே சமயம் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் 13 தான். சரிங்களா? இப்போது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நான் 13, அதில் 3ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.3 தெரியுதுங்களா? அப்படி தெரியலனா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இப்படி ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி பார்ப்பீங்க, அதாவது இந்த வீடியோவில் ஜூம் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4.3. சரிங்களா? இப்போ இந்த 4.3 கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 5.3. இந்த 5.3 என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணணும்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6. இது என்ன அளவு அப்படின்னா இதுதான் நெக் வித்து. சரிங்களா? 2.6 நெக் வித்து. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக் வித்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக் வித் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் 2.6ன்னு. உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.3ன்னு வந்துச்சு இல்லைங்களா? இந்த 4.3 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணுனா 8.6 வரும். சரிங்களா? அதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2.8 வரும். சரிங்களா? இந்த 2.8 தான் உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட். அதாவது தைச்சு முடித்ததுக்கப்புறமா நமக்கு ஷோல்டரில் வரக்கூடிய ரெடி டு மெஷர்மெண்ட்டு இது தைச்சு முடித்ததுக்கப்புறம். சரிங்களா? இப்போது இந்த 2.8 கூட நம்ம என்ன பண்ணணும், சீம் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போது 3.5 வரும். 3 ஒரு புள்ளி வரும். நீங்கள் 3.5 எடுத்துக்கோங்க. அந்த ஒரு புள்ளினால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. 3.5 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இதை வச்சு நம்ம இங்கே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்களுக்கு ப்ளவுஸ் லென்த் 13 அப்படிங்கிறதுனால நான் மேலே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸும் ஃபஸ்ட்டே கோடு போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் 13ன்னு நான் சொல்லியிருந்தேன். 13னா அதில் பாதி 6.5க்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். சரியா? இவங்களுக்கு பேக் நெக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. நல்ல டீப் நெக்கு. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்தையும் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ரைட்டு. இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் பழைய வீடியோஸில் எல்லா வீடியோலையுமே சொல்லி கொடுத்துருக்கிறேன் 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இறக்கத்துக்கு. சரிங்களா? அப்போது 10 இன்ச்சு அப்படின்னா 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். எங்கேருந்து? இந்த ஷோல்டர்லேருந்து 2.5 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம்? 6 எடுத்துருக்கோம். அதில் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு இதில் பேக்கில் நமக்கு நெக் வித் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அந்த 2.8 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் அளவு. அதை தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபினிஷிங் அளவு. சரிங்களா? இப்போ இது கூட நம்ம 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்திருக்கோம் இல்லையா? இது சேர்த்தும் பொழுது 3.5 வருது. இந்த 3.5 எங்கேருந்து குறிக்கணும் அப்படின்னா பாருங்கள், 2.8. இந்த 2.8
இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.8 அப்படிங்கிறது வந்து நீங்கள் 2.25ன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நான் இந்த சைடு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து நமக்கு தேவையான ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. என்ன ப்ளவுஸில் நெக்கு வந்து சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஆனால் தைச்சு போடும்போது கரெக்டாக வந்து சீட் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ஹோலுடைய இறக்கம் நம்ம பார்க்கணும். ஆம்ஹோல் இறக்கம் பார்க்குறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32. இப்போ இது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் முடிஞ்சது. இது வந்து பேக்கு. இப்போது பேக் எடுக்கிறோம். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் 32 / 6 அப்படின்னா 5.3. 5.3 ஓகேவா? இந்த 5.3 தான் இந்த ஆம்ஹோலுடைய இறக்கம். ஓகேங்களா? இப்போ இந்த 5.3 நான் இங்கேருந்து வைக்கிறேன். இந்த தடவை நான் வந்து இங்கேருந்து நான் வைக்கல, இங்கேருந்தே நான் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்படியும் வைக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் திரும்பவும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆம்ஹோலுடைய சுற்றளவில் பாதி அதிகமாக வரும்பொழுது நம்ம இந்த கோடை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். சரி, அதாவது அதிகமாக வந்துச்சு அப்படின்னா போட்ட கோட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் குறைக்கணும். குறைவாக வந்துச்சு அப்படின்னா போட்ட கோட்டிலேருந்து அதிகப்படுத்தணும். இதுதான் ரூல்ஸு. ஓகேங்களா? இப்போது நம்ம 5.3 32 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5.3. ஓகேவா? 5.3 நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த கட்டிங் போடுறதுக்கு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே இருந்து இந்த அளவு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு 4.25. இது வந்து 6.5 நம்ம குறிச்சோடம். இதை விட்டுருங்க. சரிங்களா? இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 4.25. அந்த 4.25 நம்ம அப்படியே இங்கே குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, கோடு போட்டாச்சு. இப்போது இந்த கோட்டில் இன்ச் டேப்பை வச்சு அப்படியே சென்டர் வந்து நோட் பண்ணிக்கணும். சென்டர் நோட் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து குறிக்கணும். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன அளவுனா, அப்பர் செஸ்ட்டு 32ன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 8. இந்த 8ஐ எங்கேருந்து வைக்கணும்னா இங்கேருந்து வைக்கணும். இங்கே பாருங்கள், நெக்குக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இப்படி இன்ச்சு டேப்பை க்ராஸாக இது 8 எங்கே வருதோ அந்த இடத்துல தான் வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டீப் நெக்கும் எடுத்துருக்குறோம். நெக்கு வந்து டீப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இன்ச்சு டேப்பை அகலமாக வச்சு எடுத்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 இன்ச்சு வந்து அதிகமாக வரும். 2 இன்ச்சு அதிகமாக வருது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் லூஸ் வந்துடும். அந்த லூஸ் எல்லாம் எங்கே போய் உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் போய் உட்காரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிரும். பார்க்குறக்கு நல்லாவும் இருக்காது. சரிங்களா? இப்போது இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். இந்த சீம் அலவன்ஸ் கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்க மாட்டோம். 1/2 இன்ச் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். பார்க்குறக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இது இப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் மெஷர்மெண்ட்டு. ரொம்ப ஃபிட்டடாக, நல்ல ஃபிட்டடாக அப்படியே போட்ட சக்குன்னு, அதாவது போட்டுட்டு ப்ளவுஸை மேலே போட்டு தைச்சாங்களா இல்லை தைச்சிட்டு போட்டாங்களான்ட்டு ஒரு டவுட் வர அளவுக்கு வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்கலான்னு தான் நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இல்லைங்க எங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து கொடுத்துர்லாம். சரிங்களா? இது வரைக்கும் 8, இந்த இடத்துல 8.5. இங்கேருந்து வைக்கக்கூடாது. இங்கே தான் வந்து நம்ம 8 வச்சுட்டுமே, அப்போ இந்த இடத்துல வச்சிடலாம் நினச்சி வைக்கக்கூடாது. சரிங்களா? அதையுமே வந்து க்ராஸில் தான் வைக்கணும். ஓகே, இப்போது ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச் லூஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14. ஸ்லீவ் ஆமாம், ஆம்ஹோல் வந்து 14 / 2 7.
பாதி ஆம்ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கை சுற்றளவு 7. அப்போது இங்கிருந்து 7 இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இங்கிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சிங் லைனை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கிருந்து இப்படியே இன்ச் டேப்பை க்ராஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கு. சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ஆம்ஹோல் வந்து நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? இன்னும் வந்து நான் இங்கே சீம் அலவன்ஸ் நான் வைக்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு வந்துடலாம். இப்போது நெக் மெஷர்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? நெக் வித்துன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்களா? 2.6 அப்படின்ட்டு. இந்த 2.6 இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கேருந்து 3/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 2.6 அப்புறம் ஒரு 3/4 இன்ச். ஓகேவா? அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 ஒரு புள்ளி. இப்போது இந்த புள்ளிக்கும் மேலே குடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஷோல்டருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? இது வரைக்கும் நமக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன். இந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் லைன். இந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு 7 இருக்கணும். இதுக்கு மேலே வர்றது நம்ம லூஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த லூஸ் வந்து ஆம்ஹோலுக்கும் வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போது இங்கே 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு வந்து இவங்களுக்கு 28 டிவைடட் 4 அப்போது 7. அப்படிங்கிறது இங்கிருந்து 7 ப்ளஸ் ஒரு 1 இன்ச். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸுங்கிறது துணி நல்லா தாராளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். 2.5 இன்ச் கூட கொடுக்கலாம். துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். 2 இன்ச் கொடுக்கலாம். 2.5 தேவையில்லை, 2 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 7ன்னு சொல்லி மார்க் பண்ணோம் இல்லையா, 7ன்னு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 7ஓட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த டாட்டுடைய ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த 1 இன்ச் இந்த இடத்துல வந்து நம்ம 1 இன்ச் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த டாட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 1 இன்ச் கொடுத்துருக்குறோம். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த டாட்டுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த டாட்டோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இவங்களுக்கு வந்து பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 டிவைடட் 4 8.25. சரிங்களா? 8.25 தான் இவங்களுக்கு டாட்டுடைய ஹைட்டு. ஓகேங்களா? இப்போது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வச்சு இந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பேக்கோடைய அளவு முடிஞ்சது. இது வரைக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து 8.25, இந்த ஹைட் வந்து 8.25, இதிலிருந்து 8.25. இந்த லென்த்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.3. இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து 5.3.
ஓகேங்களா? இப்போ இதே வந்து நீங்கள் இங்கிருந்து கூட 5.3ன்னு வைக்கலாம். அப்போ இப்போ ட்ரா பண்ணும் பொழுது பத்தாமல் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு லைன் போட்டுட்டு திரும்பவும் இந்த இடத்துல இருந்து இன்ச் டேப்பு நீங்கள் எவ்வளோ இறக்கிருக்கீங்களோ அந்த இடத்துல 8 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. எப்பவும் நான் இங்கிருந்து தான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த தடவை தான் இந்த கோட்டிலேருந்து நான் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான்? இந்த இடத்துல 1.5 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு. இந்த இடம் வந்து 7 இன்ச். ஆம்போலுடைய பாதி வந்து 7 இன்ச் இது வரைக்கும். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறோம். ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த லைன் வந்து 7 இன்ச்சு, இது 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம். இது வந்து 2.6 ப்ளஸ் 3/4 இன்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இங்கிருந்து இந்த கோடு வரைக்கும் நெக்கு குறிக்கிறதுக்கு இந்த அளவு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.8 ப்ளஸ் 3/4 இன்ச்சு. 2.8 ப்ளஸ் 3/4 இன்ச்சு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? சரிங்களா? இப்போ இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம 2.5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கோம், ஷோல்டர்லேருந்து குறைச்சிருக்கோம். சரிங்களா? இங்கிருந்து இந்த இடத்துல 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இங்கிருந்து இந்த இடம் வரைக்கும் 2.8, அதாவது 2.7, 2.75 நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான்? அப்போது இந்த இடத்துல வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட், உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5. இப்போது உங்களுக்கு பேக் வந்து பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவுக்கு போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பார்த்துடலாமா? ஓகே. இப்போது ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 8 இன்ச் லென்த்து ப்ளஸ் 1 நம்ம சேர்த்திக்கணும், 9 இன்ச் லென்த்து. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஆம்போல் வந்து பார்த்திங்கன்னா 14ன்னு சொல்லியிருந்தேன். 14 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 வரும். இந்த 7 கூட -1 பண்ணிங்கன்னா 6. ஓகேங்களா? இவங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. இந்த 5 கூட ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு லூஸுக்கு சேர்த்துனீங்கன்னா 5.25. இது தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக சேர்த்தணும். சரிங்களா? இது 5.25. ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்லீவ் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான்? ஓகே. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் கோடு போட்டு வச்சுட்டேன். இங்கேருந்து இது வரைக்கும் 8, லென்த்து வந்து 8, 8. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 + 1 9 நம்ம ஒரு லைன் போட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14, ஆம்போல் வந்து 14, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7, 7லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 6 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் பாதி 3 நீங்கள் குறிச்சிக்கிறீங்க. அதே 3 திருப்பி கீழேயும் வைக்கணும், வச்சு அந்த இடத்துலையே ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையும் வந்து 6ன்னு மார்க் பண்ணிக்கங்க. 6ன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் பாதி 3ன்னு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கீழே இதோட மிட் பாயிண்டில் 3ன்னு மார்க் பண்ண இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபாக பிரித்த புள்ளியையும் அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சதையும் நம்ம இப்படி ஜாயின் போட்டுட்டு இதோட மிட் பாயிண்ட்டு 1.5, 3ன்னு குறிச்சோம் இல்லைங்களா? அப்போ அதோட மிட் பாயிண்ட்டு 1.5. இப்போ இந்த 1.5ன்னு குறிச்சோம் இல்லையா? இப்போ இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே புள்ளி வச்சா அங்கேருந்து இந்த கோட்டில் அந்த 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கோடு வந்து ஃப்ரண்ட் ஆம்போலுக்கு, இந்த கோடு வந்து பேக் ஆம்போலுக்கு. இப்போ கர்வ் ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் கர்வ் ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போது இந்த பேக் பார்ட் நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பேக் பார்ட் ட்ரா பண்ண உடனேயுமே நமக்கு
இது வரைக்கும் நமக்கு 7.5 வரணும். ஏன்னா நம்ம அங்கே 1/2 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அப்போ அந்த லூஸ் வந்து நமக்கு இங்கே ஸ்லீவுக்கும் வந்து வரணும். வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆறே முக்கால் தான் வருது, நமக்கு 7.5 வரல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இங்கே மேலேருந்து இங்கே 3ன்னு குறிச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கலாம். ஒரு ட்ராப் போட்டுட்டு திரும்பவும் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அதே போல் இந்த இடத்துலையும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். தள்ளி வச்சுக்கிட்டு இந்த கோட்டையை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போது 3.5ன்னு காட்டுற இடத்துல இருந்து பாதி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த கோட்டில் இந்த தெரியுதுங்களா, இந்த க்ராஸ் தெரியுதா, இது வந்து பேக் ஆம்ஹோல் கர்வ், இது ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கர்வ் வரைகிற இடம். இப்போ திரும்பவும் நம்ம ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸ்டிச்சிங் லைன் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புள்ளி வித்தியாசம் தான் வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான், நம்ம லைனிங் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ப்ளவுஸை. அப்போ வந்து உங்களுக்கு இந்த துணி வந்து கொஞ்சம் நெகிழ்ந்து வரும்போது கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சு, பேக்கில் 1.5 இன்ச்சு கொடுத்த மாதிரி எங்கேயும் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு இவங்களுக்கு 5, நம்ம 5.25 புள்ளி வச்சுட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது பேக் ஹார்ம் ஹோல் போட்டுட்டோம், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். இப்போது ஸ்லீவ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ஆம் ஹோலில் பாதி 7, 7 - 1 6, இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 இவங்களுக்கு. அதே போல் இங்கேயும் வந்து 6 தான். இந்த டெப்த்து வந்து 3.5, இந்த பக்கமும் 3 தான், இந்த பக்கமும் 3 தான். சரிங்களா? இந்த 6 நீங்கள் போடும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு பழகிக்கிங்க. சரிங்களா? இது 3 தான், இந்த பக்கமும் 3 தான். ஓகேங்களா? இங்கிருந்து இங்கே இதோட மிட் பாயிண்ட்டு. அதே போல் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இந்த லைனை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் மிட் பாயிண்ட் கொடுத்துருப்பீங்களா, அங்கேருந்து கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு சரிங்களா வச்சுட்டு பேக் ஆம் ஹோல் கர்வும் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கர்வும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 + ஒரு 1/4 இன்ச்சு சரிங்களா, இவங்களுக்கு 5 இன்ச்சு கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இந்த ஸ்லீவையும் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா?